காரைக்குடி இறால் மசாலா, செட்டிநாடு பிரான் மசாலா இறால் தொக்கு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். காரைக்குடி இறால் மசாலா, செட்டிநாடு இறால் மசாலா அல்லது இறால் தொக்கு என்றும் அழைக்கப்படும். இது தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியில் தோன்றிய காரமான மற்றும் இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: இறால், மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மல்லி விதைகள், சீரகம், சோம்பு விதைகள், கருப்பு மிளகு துகள்கள், ஏலக்காய் காய்கள். படி 1. சுத்தம் செய்து நரம்பு நீக்கப்பட்ட இறாலுடன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலந்து குறைந்தது 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊற வைக்கவும். படி 2. செட்டிநாடு மசாலாவுக்கு தனியா, சீரகம், சோம்பு, கருமிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை மற்றும் காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை நறுமணம் வரும் வரை ஒரு வெறும் பாத்திரத்தில் மிதமான தீயில் வறுக்கவும். அவை கருகிவிடாமல் பார்த்துக் கொள்ளவும். படி 3. கறிவேப்பிலையை கடாயில் சேர்த்து மொரமொரப்பாகும் வரை மேலும் சில நிமிடங்கள் வறுக்கவும். வறுத்த மசாலாக்களை முழுவதுமாக ஆறவிடவும். படி 4. ஆறிய வறுத்த மசாலா பொருட்களை ஒரு மசாலா அரைப்பான் அல்லது அம்மிக்கல்லில் போட்டு நன்றாக பொடியாக அரைக்கவும். படி 5. நடுத்தர தீயில் கனமான அடிப்பகுதி கொண்ட பாத்திரம் அல்லது கடாயில் எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பின்னர் சோம்பு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து சில வினாடிகள் வதக்கவும். படி 6. நன்றாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 7. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 8. பொடியாக நறுக்கிய அல்லது கூழாக்கிய தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை மற்றும் எண்ணெய் மசாலாவிலிருந்து பிரியத் தொடங்கும் வரை சமைக்கவும். படி 9. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்றாக கலந்து 1 நிமிடம் சமைக்கவும். படி 10. புதிதாக அரைத்த செட்டிநாடு மசாலா பொடியைச் சேர்த்து நன்கு கலக்கவும். மசாலாவின் பச்சை வாசனை நீங்கி நறுமணமாகும் வரை 2 முதல் 3 வரை நிமிடங்கள் தொடர்ந்து கிளறிக்கொண்டே சமைக்கவும். படி 11. மசாலாவுடன் ஊறவைத்த இறால்களைச் சேர்க்கவும். இறால்கள் நிறம் மாறி சுருளத் தொடங்கும் வரை மெதுவாக கிளறி நடுத்தர அதிக தீயில் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 12. உங்கள் விருப்பத்திற்கேற்ப கிரேவியின் பக்குவத்தை சரிசெய்ய தண்ணீர் சேர்க்கவும். நீங்கள் பயன்படுத்தினால் இந்த கட்டத்தில் புளியை சேர்க்கவும். கலவையை குறைந்த தீயில் கொதிக்க விடவும். படி 13. பாத்திரத்தை மூடி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் குறைந்த தீயில் சமைக்கவும். இறால் நன்கு வெந்து கிரேவி கெட்டியாகும் வரை சமைக்கவும். இறாலை அதிகமாக சமைக்க வேண்டாம், ஏனெனில் அவை கடினமாக மாறிவிடும். படி 14. உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டால் சரி செய்யவும். படி 15. பரிமாறுவதற்கு முன் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.